Hi friends, so good morning. In the series on the data structures and algorithms focus on the series, okay? So data structure and algorithms, so we commonly call it as DSA, okay? So D stands for data, sorry, so let us put it this way, so yeah. Hi friends, so in the video series on the data structures and algorithms focus on it. So it's DSA. So D stands for data and S stands for structures and A stands for algorithm. So in the concept தான் நம்ம வந்து காமனா DSA அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த DSA அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். நார்மலாக நீங்கள் ஒரு பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மேங் கம்பெனி, ரைட்? ஸோ இந்த மேங் அப்படின்னா இப்போ வந்து மெட்டா, அமேசான், ஆப்பிள், நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் கூகுள். ஸோ இந்த 5 கம்பெனிஸ் தான் வந்து மேன் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார்மலி மெட்டா வந்து ஃபேஸ்புக்காக இருந்தது, சரியா? ஸோ மேங் அல்லது ஃபேன். ஸோ இந்த கம்பெனிஸ்குள்ளே நீங்கள் என்டர் ஆகிறதுக்கு வந்து இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் அப்படின்ற அந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக், சரியா? ஸோ நமக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு என்ன அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம என்னென்ன அல்காரிதம்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ராப்பராக இந்த கம்பெனிஸோட இன்டர்வியூஸை வந்து நம்மளால் கிளியர் பண்ண முடியும், சரியா? ஸோ இந்த வீடியோ சீரீஸில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் என்ன, இதோட டைப்ஸ் என்ன, ஓகே, என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, நம்ம இது ஒன்றுனே எப்படி நம்ம கற்றுக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், ரைட்? ஒரு ரோட் மேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் எது படிக்கணும், செகண்ட் நான் எது படிக்கணும் அப்படின்னு அந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சால் நம்மளால் வந்து ஈஸியாக அப்ரோச் பண்ணிக்க முடியும், சரியா? ஸோ இதுக்காக வந்து நான் நெட்டில் வந்து ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ் பார்த்துட்டேன், ஓகே. எனக்கு தெரிஞ்ச நான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பாத்வே நான் சொல்கிறேன். ஸோ தட் டசன்ட் மீன் தட் இதுதான் கரெக்டான பாத்வே அப்படின்றதெல்லாம் கிடையாது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய லேர்னிங் ப்ராசஸ் இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் வந்து இப்போ இதில் சொல்ல போகிறேன், சரியா? ஸோ வில் ஸ்டார்ட் வித் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் DSA, ஓகே. ஸோ DSA வந்து நம்ம வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன் இஸ் லீனியர் ஸ்ட்ரக்சர் அண்ட் நான் லீனியர் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலி DSA கிடையாது, நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரை கிளாஸிஃபை பண்ணணும், ஓகே. இட்ஸ் நாட் DSA, டேட்டா ஸ்ட்ரக்சர். லெட் மீ erase this, ஓகே. ஸோ நாம் கிளாஸிஃபை பண்ண போகிறது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர், சரியா? டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து லீனியர் அண்ட் நான் லீனியர், ஓகே. ஸோ இந்த லீனியர் அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பாத் ஸ்ட்ரக்சர்ஸாக இருக்கும், ஓகே. இந்த லீனியருமே நீங்கள் மறுபடியும் இன்னும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்து ஸ்டாட்டிக் அண்ட் இன்னொன்று வந்து டைனமிக். ஸோ இந்த ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அப்படிங்கிறது வந்து நம்ம அலோகேட் பண்ணக்கூடிய மெமரியை பொறுத்து இது பண்ணுவோம். ஸோ ஸ்டாட்டிக் வந்து நீங்கள் அரே கொடுக்கலாம், ஓகே. அண்ட் டைனமிக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமே. ஸோ இங்கே வந்து கியூ அண்ட் அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஸ்டாக், அதுக்கப்புறமா லிங்க் லிஸ்ட். ஸோ லிங்க் லிஸ்ட் இதெல்லாம் வந்து டைனமிக். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே லீனியராக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸோடைய பிரான்ச்சஸ் வந்து வராது, ஒரே சிங்கிள் ஃப்ளோவில் இருக்கும். அரேனா ஒரே சிங்கிள் டைமென்ஷன் அல்லது சிங்கிள் டைமென்ஷன், 2 டைமென்ஷன், வாட் எவர் இட் இஸ், ஆனால் ஒரே சிங்கிள் ஃப்ளோவில் தான் உங்களுக்கு இருக்கும். கியூ, ஸ்டாக், லிங்க் லிஸ்ட் எல்லாமே அப்படி தான், ஓகே. இப்போ நான் லீனியருக்கு வந்தீங்க அப்படின்னா நான் லீனியருக்கு வந்து நமக்கு என்ன சொல்கிறது, ட்ரீ இருக்குது. ஸோ ட்ரீ அப்படின்ற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ டேட்டா வந்து இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரக்கூடிய டேட்டா வந்து ஸ்ப்ளிட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீயில் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆகுமோ அந்த மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ இதான் வந்து நம்ம ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கிராஃப் அப்படின்ற ஒரு இது இருக்குது, சரியா? ஸோ இதுதான் வந்து காமனாக உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டிங்கன்னா வரக்கூடியது, ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி வந்து
என்ன சொல்கிறது நம்மளோட லேர்னிங் பாத் இருக்கணும் டேட்டா ஸ்ட்ரக்சரில் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய ரிசர்ச் நானும் நெட்டில் இருந்தால் ரிசர்ச் பண்ணேன். ஸோ ஐ நாட் சேயிங் திஸ் இஸ் மை என்டையர் இது. ஸோ நான் நெட்லேருந்து ரிசர்ச் பண்ண வரைக்கும் இதோட லேர்னிங் பாத் இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட் அஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. சரியா? சாரி, ஸ்பேஸ் அண்ட் டைம். ஓகே, ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே, ஸோ இதில் தான் வந்து உங்களுடைய அல்காரிதம் நீங்கள் எழுதக்கூடிய ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது அண்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். சரியா? எஃபிஷியன்ட். ஓகே, சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரியா? ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராம் நம்மளுடைய மெஷினில் எவ்வளோ ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்குது அப்படிங்கிறது. அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்து நமக்கு வந்து பிக் ஓ நோட்டேஷன் அப்படின்லாம் இருக்கும். ஸோ பிக் ஓ அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக எல்லோரும் வந்து லாஸ்ட்டாக பார்ப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே நான் ஏன் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் ஏன் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். சரியா? நம்ம ரொம்ப டீப்பாலாம் கோடிங்லாம் போட்டு இந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாலாம் போகணுன்ற அவசியம் கிடையாது. அண்ட் கோடிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா கூட நம்ம இன் கோர்ஸ் ஆஃப் டைமில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் தெரியணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓகே, எனி ஒன் லாங்குவேஜ். சரியா? ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும். ஸோ எனக்கு வந்து பைத்தான் தெரியும். ஓகே, ஸோ டிஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதில் வேணாலும் போடலாம். பைத்தானில் போடலாம், ஜாவா ஸ்கிரிப்டில் போடலாம், ஜாவாவில் போடலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி வந்து சியில் போடலாம், C++ல் போடலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இந்த டிஎஸ்ஏ வந்து நார்மலாக வந்து காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவோம். காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்னா ஆப்வியஸாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும். ரைட்? ஸோ எனக்கு வந்து பைத்தான் நல்லா தெரியும். அண்ட் ஐ ஆல்சோ ஹேவ் அ குட் ஹேண்டில் ஆன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா எனக்கு தெரியாது. C++ ஐ ஹேவ் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் அக்கா உங்களுக்கு இது எல்லாமே 3 லாங்குவேஜ் 4 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணும்னா கிடையாது. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய இந்த கோர்ஸுக்கு நாம் வந்து பைத்தான் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நாம் என்ன கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணாலும் சரி அதை வந்து பைத்தானில் நாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி. இதை வந்து நம்ம இந்த பிக் ஓ அப்படின்ற அந்த கான்செப்ட் சொல்லியா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு அடுத்து நாம் பார்க்க போகிறது வந்து ரிகர்ஷன். ஓகே, ரிகர்ஷன். ஸோ இந்த ரிகர்ஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ப்ரோக்ராம் தன்னைத்தானே கால் பண்ணிக்கிறது தான். சரியா? ஸோ இந்த ரிகர்ஷன் கான்செப்ட்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா இதுவுமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ ரிகர்ஷன் தெளிவாக புரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளால் மற்ற ப்ரோக்ராமிங் மற்ற டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அடுத்தது வந்து பேக் ட்ராக்கிங். ஓகே, பேக் ட்ராக்கிங், ஹேண்ட் ரைட்டிங். ஸோ ரிகர்ஷனுக்கு அடுத்து நம்ம பண்ண போகிறது வந்து பேக் ட்ராக்கிங். சரியா? ஸோ பேக் ட்ராக்கிங். ஸோ இந்த பேக் ட்ராக்கிங் ரிகர்ஷன் இந்த ரெண்டுமே வந்து அல்காரிதம்ஸ் ஆக்சுவலாக. ஸோ எப்படி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, எப்படி ஒரு பாசிபிள் அவுட்கம் எடுத்துக்கிறது அப்படிங்கக்கூடிய அந்த அல்காரிதம்ஸ் பேஸ் பண்ணது தான் அந்த ரிகர்ஷன் அண்ட் பேக் ட்ராக்கிங். சரியா? ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒவ்வொரு டேட்டா ஸ்ட்ரக்சராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அரே. ஓகே, அரேக்கு அடுத்து நம்ம வந்து லிங்க்டு லிஸ்ட். ஓகே, இந்த லிங்க் லிஸ்ட்க்கு அப்புறமா நமக்கு என்ன வரும்? ஸ்டாக்ஸ். ஓகே, ஸ்டாக்ஸ்க்கு அடுத்து கியூஸ். சரியா? ஸோ இந்த கியூஸ்க்கு அடுத்து நமக்கு என்ன வரும்? அடுத்து வந்து நம்ம அல்காரிதம்ஸ். ஓகே, சர்ச்சிங் அல்காரிதம்ஸ். சர்ச்சிங் அல்காரிதம்ஸ். ஓகே, இந்த சர்ச்சிங் அல்காரிதம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சார்ட்டிங்.
ஸோ நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிரேக் ஆகி போகும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சார்ட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் சார்ட் இருக்குது. ஸோ வந்து பபுள் சார்ட் இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து இன்சர்ஷன் சார்ட் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன இருக்குது, செலெக்ஷன் சார்ட். அதுக்கப்புறமா மெர்ஜ் சார்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து சார்ட்டிங் அல்காரிதம். ஓகே, குவிக் சார்ட். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சார்ட்டிங் அல்காரிதம்ல வந்துடும். ஸோ சார்ட்டிங் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்ன, ஹேஷ் மேப்ஸ். ஓகே, ஹேஷ் மேப்ஸ் பார்க்கணும். ஹேஷ் மேப்ஸுக்கு அடுத்து ட்ரீஸ்க்கு அடுத்து ஹீப் அண்ட் ஸ்லைடிங் விண்டோ. ஓகே, அதுக்கப்புறமா வந்து இது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு வந்து கிராஃப் வரும். சரியா? ஸோ இதுலேயே வந்து கிராஃப் வரும். ஸோ கிராஃபில் வந்து உங்களுக்கு மறுபடியும் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிராஃபோட ஆப்ஷன்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதில் என்ன வரும், பிரெத் ஃபர்ஸ்ட்டு. ஸோ நம்ம இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி கிராஃப்னா என்னன்னு தெரியணும். இப்போ வரைக்கும் நம்ம நிறைய பேருக்கு வந்து கிராஃப்னா என்னன்னே தெரியாது, ரைட்? ஸோ கிராஃப்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதில் வந்து நிறையா அல்காரிதம்ஸ் இருக்குது. பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், breadth first search, அடுத்து depth first search, இதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா shortest path. ஓகே, ஷார்ட்டஸ்ட் பாத்லேயே வந்து உங்களுக்கு மல்டிபிள் இது இருக்குது. ஒன்று வந்து டிஜிக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. ஸோ இன்னொரு அல்காரிதம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாய்ட் வார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே. ஸோ இதுக்கப்புறமா வந்து மறுபடியும் மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, சரியா? அந்த மினிமம் ஸ்பேனிங் ட்ரீல மறுபடியும் ரெண்டு வரும் உங்களுக்கு, ப்ரிசம் அண்ட் க்ருஷர். சரியா? அதுக்கப்புறம் வந்து இதில் இன்னும் போனோம் அப்படின்னா கோசராஜஸ் அல்காரிதம். ஓகே. ஸோ இந்த கோசராஜஸ் அல்காரிதம் இதெல்லாமே வந்து நமக்கு வந்து சர்ச் அது கிராஃபில் வரும், சரியா? அதே மாதிரி டாப்போலாஜிக்கல் சார்ட். ஓகே, டாப்போலாஜிக்கல் சார்ட், சரியா? ஸோ டாப்போலாஜிக்கல் சார்ட், அப்புறம் வந்து பெல்லியம் ஃபோல்டு, ஓகே, சாரி பெயில்மேன் ஃபோல்டு, சாரி சரியா? ஸோ இந்த அல்காரிதம்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து டிஎஸ்யூ, ஸோ நார்மல் டிஎஸ்யூ இருக்கு, அண்ட் வந்து டிஎஸ்யூ பை ரேங்க். ஓகே, ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து என்ன வரும், டைனமிக் ப்ரோக்ராமிங் வரும். ஸோ இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் தான் நமக்கு வந்து என்ன சொல்றது, இங்கே வந்து டைனமிக்
டைனமிக் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த டைனமிக் ப்ரோக்ராமிங் தான் அது காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் சொல்லுவாங்க. டைனமிக் ப்ரோக்ராமிங்கில் உங்களுக்கு என்ன வரும், மெமோரைசேஷன், ஸோ மெமோரைசேஷன் வரும், அதே மாதிரி டேபுலேஷன். ஓகே, ஸோ டேபுலேஷன் இதெல்லாம் வரும். இதுக்கப்புறமா ஊப்ஸு, ஓகே, அண்ட் ட்ரீஸு, பிட் மேனிப்புலேஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்னா இதுதான் நம்மளுடைய ஒரு என்ன சொல்ற ஒரு ஃபேவரபிள் ரூட் மேப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய இது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஸ்பேஸ் அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டிலேருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறமா ரிகர்ஷன், பேக் ட்ராக்கிங், அரே, லிங்க் லிஸ்ட்டு, ஸ்டாக்ஸு, கியூஸ். அதுக்கப்புறம் வந்து அல்காரிதம்ஸ்குள்ளே போயிடலாம். சர்ச்சிங் அல்காரிதம், இது வந்து ஸ்டார்டிங்கில் வரும். ஹேஷ் மேப்பு, ட்ரீ. ஓகே, ட்ரீ ஆல்ரெடி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஹீப்பு, ஸ்லைடிங் விண்டோ. அடுத்து வந்து நம்ம கிராஃபில் உள்ள அல்காரிதம்ஸ் பார்க்கலாம். பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சு, டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சு, ஷார்ட்டஸ்ட் பாத்து. ஷார்ட்டஸ்ட் பாத்தில் வந்து டிஜிட் ஸ்டார் அப்படிங்கிறது. இது வந்து டிஜிட் ஸ்டார் கேப்ஸில் எழுதுறேன். DIJIK STRA, இதுதான் வந்து அந்த டிஜிட் ஸ்ட்ரா அப்படிங்கக்கூடிய அல்காரிதம். இது வந்து ஃப்ளாய்டு வார்ஷல் அப்படிங்கிறது. இது ப்ரிசம் அண்ட் வந்து குஷால். ஓகே, அண்ட் இந்த மாதிரி வந்து கோசராஜு, டோபாலஜி, இந்த மாதிரி மல்டிபிள் அல்காரிதம்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண தான் வந்து நமக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸோட ஒரு ஹோல்டு கிடைக்கும். அண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸுக்கும் டேட்டா சயின்ஸுக்கும் ஒரு டீப் கோரிலேஷன் கிடையாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் தெரிஞ்சால் தான் டேட்டா சயின்ஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட், இது ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் கிளாஸ் ஒன்று போனால் இது டேட்டா சயின்ஸுக்கு ஒரு கிளாஸ் போகலாம். சரியா? ஸோ டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் டேட்டாவை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம் அப்படிங்கக்கூடியது ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது, உங்களோட டேட்டாவை எப்படி வந்து உங்கள் ப்ரோக்ராம் எஃபிஷியண்ட்டாக ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கக்கூடியது. சரியா? ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.